ஆழமான சிந்தனையோடு நடந்துகிட்டு இருந்த அர்ச்சனாவை அரண்மனையோட தெற்கு மாடத்திலிருந்து ஒரு டெலஸ்கோப் வழியா ஒருத்தன் பார்த்துட்டு இருந்தான் இல்லையா. அவன் டெலஸ்கோப்பை முடக்கிட்டு அங்கேருந்து மெதுவாக நழுவுறான். அர்ச்சனாவோட முகத்தில் சிந்தனை புறா சிறகு விரிச்சிருந்தது. கவலையோட நகத்தை கடிச்சவ நிமிந்து அரண்மனையை பார்த்தா. மேல் பார்வைக்கு பிரம்மாண்டமா அழகா அற்புதமா எல்லாமா இருந்தது உள் மனசுல கோர வடிவம் காட்டி மிரட்ட தொடங்குச்சு. வாழ்க்கை பாதையில தனது கல்யாண சந்தோஷம் அந்த மிரட்டலுக்கு பின்னாடி போய் நின்றுகிட்ட மாதிரி அவளுக்கு படுது. ஒரு அசாதாரணமான மர்மம் அந்த அரண்மனை முழுக்கவும் பரவி கிடக்கிற மாதிரி தோணுது. ஆனா அதை மர்மம்னு உணர்ந்த முதல் ஆளு தான் தான் அப்படிங்கிறத நினைச்சப்போ ஒரு இருமாப்பு கலந்த பயம் அவளுக்கு தொண்டைக்குழியில தடுக்குது. மாடு முட்டி இறந்து கிடந்தவன் டெலிஃபோன் வழியா கேட்ட ஒரு குரலுக்கு சொந்தக்காரங்கிறதுல சந்தேகமே இல்லை அப்படின்னு அவளோட மூளை உத்தரவாதம் கொடுக்குது. ஆழ்ந்த யோசனையோட ஒரு நிதான நடையில இருந்த அவளை விஸ்வநாதன் அனுப்பிச்ச ஒரு பணியாள் வந்து விஸ்வநாதனோட அறைக்கு அழைச்சிட்டு போறான். விசுவோட ரசனைக்கு ஒரு கண்கண்ட சாட்சியா விளங்கின அறைக்குள்ள அதோட அழகை ரசிக்க முடியாத ஒரு மனநிலையோட அவனை ஏறிட்டா அர்ச்சனா. அர்ச்சனா, வெளியே போனியே எதுக்கு அப்படின்னு கேட்டான். செத்து கிடக்கிறவனை பார்க்க. அவனை பார்த்து என்ன பண்ண? அவன் தானே மர்மத்தோட பிள்ளையா சொல்லி புரியுற மாதிரி சொல்லு அர்ச்சனா. டெலிஃபோனில் கேட்ட குரலில் ஒரு குரல் அவனோடது விசு. எப்படி தெரியும் உனக்கு? பேசினபடி ஸ்லோன் ரூபாயா கொடுங்கன்னு ஒருத்தன் சொன்னேன்னு நினைவு இல்லையா? செத்து கிடந்தவங்கிட்டையும் ஸ்லோன் தொடர்பான சம்பந்தங்கள். கூடவே கையில் பாம்போட படத்தை பச்சை குத்திருக்கான். விருட்டுன்னு நிமிர்ந்தது விசுவோட சிரம். அப்போ இவன் சாவலையும் மர்மம் இருக்கா? மர்மம் ஒன்றும் இல்லை விசு, ரொம்ப சிம்பிள். உங்கள் அண்ணனை கொல்றதுக்கு பயன்பட்ட ஒரு கருவி அவன். சாட்சியாக வந்தான். உங்கள் அண்ணனை எப்படி யாருக்கும் சந்தேகம் வராதபடி எதிர்பாராத நிகழ்ச்சியாக சித்தரித்து கொண்டாங்களோ அதே போல் இவனோட மரணத்தையும் அமைச்சிட்டாங்க. சூப்பரான கிரிமினல் மூளை தான். என்னால் நம்பவே முடியல அர்ச்சனா. எங்களுக்காக உயிரை கொடுக்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நீயோ உயிரை எடுக்க தயாராக இருக்கிறதா சொல்கிற. நான் சொல்கிறது பொய்யா நிஜமானு கோயிலுக்கு போய் பார்த்தா தெரிஞ்சிடுது. கருவறையில் அபிஷேக நீர் துவாரம் இருக்கா இல்லையான்னு பார்ப்போமா? பார்க்க தான் வேணும். ஆனால் இப்போ முடியாது. 10 நாட்களுக்கு என்னை எங்கேயும் வெளியில் விட மாட்டாங்க. எப்படியாவது டபாய்ச்சிட்டு வாங்க விசு. முடியாது. இங்கேருந்து கோயில் 10 மைல் தூரத்தில் இருக்குது. ராத்திரியில் தனியாக நடந்து போகிறதும் சாத்தியமில்லாத ஒன்று. விசு, நீங்கள் உடனே சுதாரிக்கணும். தாமதிக்கிற ஒரு நிமிஷமும் நல்லதில்லை. எனக்கும் உண்மையை தெரிஞ்சுக்கலைன்னா தலையே வெடிச்சிடும் போல இருக்கு அர்ச்சனா. சதியால் சாகிறதுக்கு போராடி சாகிறது ஒன்றும் மோசம் இல்லை. வாயை திறந்தா சாவுதானா? இந்த மர்மங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு நம்மளால ஜெயிக்க முடியாதா அப்படின்னு அவ சொல்ல, எல்லாம் உன் கையில தான் இருக்கு. ஆனால் நீ மதுரையில் இருக்க, இந்த சமஸ்தானமோ ஒரு மூலையில் இருக்கு. இந்த மர்மங்களை எல்லாம் ஆராயணும்னா முதல்ல நீ இங்கே வரணும், அதுக்கு முதல்ல வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ரூமோட காலிங் பெல் அடிக்குது. போய் திறக்கிறான். அங்கே அவனோட அம்மா திவ்யமங்கலம் நிற்கிறான். ரூமுக்குள்ள அர்ச்சனாவை பார்த்த அவளுக்கு திடுக்கிடல் வருது. யாருடா அது அப்படின்னு அவ கேட்கவும் விசு கொஞ்சம் முழிக்கிறான். டக்குன்னு அர்ச்சனா, நான் ஒரு ஆர்கிடெக்டுங்க, ஆர்டிஸ்ட்டும் கூட. சமஸ்தான ஓவியங்களில் சிலது பழுதடைஞ்சிட்டதா மிஸ்டர் விசு சொன்னார், அதான் பார்க்க வந்தேன் அப்படிங்கிறா. அதுக்கு இதுதான் நேரமாம்மா? இவன் ரூமில் மட்டும்தான் ஓவியங்கள் இருக்கா அப்படிங்கிற சங்கடமான கேள்விக்கு விசு முன்னாடி வரான். நான் தாம்மா இங்கே அழைச்சிட்டு வந்தேன். அரண்மனைக்குள்ள அண்ணன் சாவு சம்மந்தமாக விசாரிக்க வர்ற கூட்டம் அதிகமாக இருக்குது. பலரும் பலவிதமாக நினைக்க இடம் இருக்குன்னு இங்கே அழைச்சிட்டு வந்தேன். பாட்டி தான் உள்ளே போய் பேசுங்கன்னாங்க அப்படின்னு தன்னோட பதிலில் பாட்டி பாண்டியம்மாவை துணைக்கு அழைக்கவும் திவ்யமங்களோட முகத்தில் இறுக்கம் தளருது. அண்ணன் கஜேந்திரனோட சாவுக்காக கண்ணீர் சிந்தின திவ்யமங்கலத்தை என்ன சொல்லி ஆறுதல் படுத்துறதுன்னு தெரியாத விசு தாயோட கைகளை இழுத்து பிடிச்சு வச்சுக்கிட்டான். 2 பேரும் அமைதியாக நிற்க திடும்னு காத்தோட கலந்து வந்தது உரிமை மேலே சத்தம். என்னம்மா இது சத்தம் அப்படின்ற விசுவோட கேள்விக்கு, தேவர் தலைமையில் ஒரு கூட்டம் கோயிலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்குப்பா. இந்த நேரத்துலையா? எதுக்குமா? உங்கள் அண்ணன் கோயில் சந்நிதியிலேயே பாம்பு கடிச்சு செத்ததுனால கோயில் தீட்டா போச்சு. அதை கழித்து உடனே சாந்தி பண்ண. ஏன் நாளைக்கு பண்ணக்கூடாதா? வேங்க பொண்ணி ரொம்ப பொல்லாதவ, ஒரு நாள் பூஜை கூட அவளுக்கு தடைப்படக்கூடாதுன்னு வீரநட்டா சொல்லிட்டார். அதான். ஏம்மா, நீங்கள் இதெல்லாம் நம்புறீங்களா? என்னடா இப்படி கேட்டுட்ட? கணத்தில் போட்டுக்க. அவள் கோபம் தாண்டா உங்கள் அண்ணன் செத்ததுக்கு காரணம். பாம்பு அவளோட ஆபரணம்டா. அவள் கோபப்படுறபடி நாம் என்ன தப்பு பண்ணோம்? அப்படியே தப்பே பண்ணியிருந்தாலும் தண்டிக்கிறவன் மனுஷன். சகிச்சு திருத்துறது தான் தெய்வத்தோட வேலை. உன் கணக்குப்படி பார்த்தா இந்த சாமி என்னம்மா மனுஷன் மாதிரி நடந்துக்குது? டேய், என்னடா என்னெல்லாமோ பேசுகிற?
உன்னை காலேஜ் அனுப்புனது இப்படி பேசுறதுக்கு இல்லடா. மனுஷன் யாரு தெய்வம் யாருங்கிற விளக்கம்லாம் கொடுக்குற அளவுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டியா நீ? வீரநாட்டார் சொன்னது சரிதான். உனக்கு வேங்க பொண்ணு மேலே அவ்வளோவா நம்பிக்கை இல்லைங்கிறது சரியாக தான் இருக்குது. அர்ச்சனாவுக்கு கொஞ்சம் சங்கடமாகி போகுது. நிலைமையை சரியாக்கிறதுக்காக உடனே குறுக்க வர்றா. என்னங்க நீங்கள் வேங்க பொண்ணியோட அருமை தெரியாமல் பேசிக்கிட்டு கேட்ட வரும் தர சாமிங்க அது. நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறா. நல்லா சொல்லுமா, எனக்கு பயமாக இருக்குது. எனக்குன்னு இனி மிச்சம் இருக்கிறது இவன் ஒருத்தந்தான். இவனோட அவநம்பிக்கையே இவனை கொண்டுட்டு போயிட போகுது. இருக்கிற சாவும் போதாதா அப்படின்னு சொன்னவ, விசு வீரநாட்டார் சொல்கிறத கேளு. அவர் வேற அந்த வேங்க பொண்ணி வேற இல்லடா. எங்கேயோ ஒரு மூலையில் கிடந்த என்ன இந்த சமஸ்தானத்து ராணியாக்கி பெரிய வாழ்க்கையை தந்தவரே அவர்தான் அப்படின்னு சொல்லவும், என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறான். ஆமாப்பா, அவர் திருஷ்டியில் பார்த்து யாரை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாரோ அவங்க தான் இந்த சமஸ்தானத்து ராணியாக முடியும். பெரியவர் தேவர் மூலமாக வளையாம்பிகை கூட அப்படிதான் அவங்க அண்ணனுக்கு பொண்டாட்டியானா. நீ ஹாஸ்டலில் தங்கியிருந்ததுனால இதெல்லாம் உனக்கு தெரிய சந்தர்ப்பம் இல்லாமல் போயிடுச்சு. உனக்கு கூட ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கிறாருடா. பேச்சோட இறுதி கட்டத்தில் ஒரு அணுகுண்டு மாதிரி அவள் தூக்கி போட்ட விஷயத்தை கேட்டு தடுமாறி போனா விசு. என்னம்மா சொல்கிறீங்க? எனக்கு பொண்ணு பார்க்க இவர் யாருமா அப்படின்னு கத்துனான். முட்டாள், 30 வயசில் முடிஞ்சு போகிற கதைடா நம்ம கதை. நமக்கு என்ன பக்கத்து சமஸ்தானத்தில் இருந்த பொண்ணு வரும்? வீரநாட்டார் மாதிரி பெரியவங்க பார்த்து செஞ்சாதான். 30 வயசில் கதை முடிகிறவங்களுக்கு எதுக்குமா கல்யாணம்? கல்யாணம் நடந்தால் தானடா வாரிசு வரும். தப்பி தவறி ஒரு பெண் வாரிசு பிறக்காதா? அது அந்த மூங்கில் பெட்டியை திறந்து பார்த்து தன் கையால் அந்த பரிகார ரகசியம் உள்ள சுவடியை எடுத்து தராதான்னு நாங்கள் துடிக்கிறது எங்களுக்கு தானடா தெரியும். வளையாம்பிகையாவது ஒரு பொண்ணை பத்து தந்து நீ நிலச்சி நிற்க வழி செய்யணும். கவலையோட சொல்லிட்டு மெல்ல அங்கேருந்து கிளம்புனா திவ்யமங்கலம். விசு அர்ச்சனாவையே வெறிச்சான். அர்ச்சனா கிட்டேயும் குழப்பம். விசு, அது என்ன மூங்கில் பெட்டி பெண் வாரிசு அப்படின்னு கேட்டா. மெல்ல பேசு, இந்த சமஸ்தானத்தோட ஆணி வேறே அதில் தான் இருக்குது அப்படின்னு அவன் பாவனையோட பேச, அப்போது அங்கே சாளரத்துக்கு பக்கத்தில் வந்து ஒரு உருவம் நின்றுக்கிட்டு காதை தீட்டிக்கிட்டு கேட்க ஆரம்பிச்சது. பதுங்கெல்லாம் வந்து நின்ன அந்த உருவத்தோட நிழல் சாளரத்தோட கீழ் கண்ணாடியில் துல்லியமாக விழுந்தது. எதேச்சியாக திரும்பின அர்ச்சனா நிழலை பார்த்து திடுக்கிட்டா. அதை கவனிக்காம விசு பேச தொடங்கியிருந்தான். இந்த அரண்மனையோட பூஜாரியில் ஒரு மூங்கில் பெட்டி இருக்கு அர்ச்சனா. அந்த காலத்து பெட்டி, எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா காலத்து பெட்டி. கல்யாணமாகி இந்த குடும்பத்துக்கு வர்ற பெண்கள் பௌர்ணமிக்கு பௌர்ணமி தவறாமல் அதுக்கு பூஜை செய்யணும். அன்னைக்கு 100 குடி கூட்டத்து கன்னி பெண் ஒருத்திக்கு சேலை வாங்கி கொடுத்து அந்த பொண்ணோட கால்லையும் நாங்கள் விழுந்து எழுந்திருக்கணும். எங்கேயோ பார்த்துக்கிட்டு சுவாரஸ்யமாக அந்த விஷயத்த சொல்ல தொடங்கினவனோட தோளில் தன்னோட கரத்தால் ஒரு அழுத்தத்தை உண்டாக்கி பேச்சு தடுத்த அர்ச்சனா சாளரத்தை காட்டுனான். விசுக்கு பேச்சே வரல. அதிசயமா இதென்ன ஒட்டு கேட்குற போக்கு அப்படிங்கிற கோபமான கேள்வி அவனுக்குள்ளே எழுது. அதுக்குள்ளே அர்ச்சனா மெல்ல கதவு பக்கத்தில் போய் சத்தம் போடாமல் கதவை திறந்து எட்டி பார்த்தா. சாளரத்துக்கு வெளியில் அரைவட்டமான முற்றப்பாதையில் கண்ணாடிக்கு பக்கத்தில் திறந்த மார்போட கட்டுமஸ்தான ஒருத்தனோட கருத்த முதுகு பக்கம்தான் தெரிஞ்சது. அதில் 7ஆம் நாள் வளர்பிறை சந்திரனோட வடிவம் போல ஒரு தேமல் திட்டு. அதுக்குள்ளே யார் அது வெளியில் முற்றத்தில் அப்படிங்கிற விவேகமில்லாத கோப கேள்வியோட ஆவேசமாக வெளியில் வர தொடங்கியிருந்தான் விசு. அது அந்த மனுஷனோட காதுகளில் விழவும் அரைகுறையாக பின்பக்கம் திரும்பினவன் அர்ச்சனாவை பார்த்துட்டு அங்கேருந்து வேகமாக ஓட ஆரம்பித்தான். வளைவான முற்றம் அவனை உடனே மறைச்சிருச்சு. என்ன விசு இப்படி பண்ணிட்டீங்க? கோபமாக சினுங்கண்ணா. எப்படி பண்ணிட்டேன்? ஆளை கையும் களவுமா பிடிக்க நான் யோசிச்சுட்டு நிற்கும்போது உணர்ச்சி வசப்பட்டு காரியத்தையே கெடுத்துட்டீங்களே. எங்கள் சமஸ்தானத்தில் இது நாள் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் கூட இந்த மாதிரி ஒட்டு கேட்டது கிடையாது அர்ச்சனா. அதுதான் சாமர்த்தியம். ஆனால் அந்த சாமர்த்தியம் உங்ககிட்ட இல்லை. என்ன சொல்கிற? அது கிடக்கட்டும். இப்போவாது நான் சொல்கிறத நம்புறீங்களா? இங்கே சதி வேலை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒத்துக்கிறீங்களா? விசுவோட முகம் பீதியால் நிரம்ப தொடங்குது. ஏய் கமான்யா, எவ்வளோ பெரிய மர்மமாக இருந்தாலும் அதை என்னான்னு கண்டுபிடிப்போம். எவ்வளோ பெரிய சதியாக இருந்தாலும் அதை முறியடிப்போம். சதிகாரங்களுக்கு மட்டும்தான் மூளையா என்ன? நமக்கும் இருக்குது, நிறையவே இருக்குது அப்படின்னு அர்ச்சனா பேச பேச விசுகிட்ட மெல்ல தெம்பு ஊரெடுக்க தொடங்குது. அவளோட கரத்தை உறுதியோடு பிடிச்சவன் மெல்ல வருடி விட்டான். ஐம் லக்கி அர்ச்சனா அப்படின்னா. எப்படி அப்படின்றா கண்ணை சிமிட்டி. நீ மட்டும் இல்லைன்னா இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்காது. என்னோட 30வது வயசில் என்னையும் ஒரு பாம்பு கடிக்க தயாராக இருந்திருக்கலாம். நானும் அதை சாபம்னு நம்பியிருப்பேன். ஆனால் இப்போது எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இங்கே எங்கேயோ பெரிய மர்மம் இருக்கிறது எனக்கு இப்போ புரியுது. ஓகே.
அதோடு நிறுத்திக்கோங்க. போட்டு குழப்பிக்காதீங்க. உங்களுக்கே தெரியாமல் இது நாள் வரைக்கும் தொடர்ந்து உங்களை வேவு பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. அதிசயமாக நான் இன்னைக்கு இங்கே வந்திருக்கேன். ஏறத்தாழ 1 மணி நேரமாக உங்களோட அறைக்குள்ளே இருக்கேன். எதற்கு அது ஆச்சரியமாக இருந்திருக்கும். என்னவா இருக்கும்னு தெரிஞ்சுக்க வந்திருக்கான். இது வரைக்கும் நமக்கு பாதகமாக எதுவும் நடக்கலை. நாம் முழிச்சுக்கிட்டதை எந்த நிலையிலையும் வெளிக்காட்டக்கூடாது. நீங்கள் கொஞ்சம் கேனத்தனமாகவே நடந்துக்கோங்க. அப்படின்னா உங்கள் அண்ணன் நடந்துக்கிட்ட மாதிரி வேங்கை பொன்னியோட பரமபக்தனா சாபத்தை பெருசாக நம்புறவ மாதிரி, முக்கியமாக இந்த சமஸ்தானத்தில் கிரீடம் அணியாத ராஜாக்களாக ஒலா வர்ற பெரியவங்க கிட்ட ரொம்ப அன்பா பணிவாக நடந்துக்கங்க. உற்சாகமாக தலையாட்டி தன்னோட சம்மதத்தை தெரிவிச்சான் விசு. இப்போ நான் கிளம்புறேன். அப்பா என்னை தேட ஆரம்பிச்சிருப்பாரு. லேட்டானா போலீஸுக்கே கூட போயிடுவார். அர்ச்சனா, உன் அப்பா இங்கே கல்யாணம் பேச வர போகிறதா சொன்னியே? சொன்னேன். ஆனால் இப்போ கதை மாறி போச்சு. உங்கள் சாப கோளாறு அவரையும் மாற்றிடுச்சு. உங்களை மறக்க சொல்லிட்டாரு. மறந்துடட்டுமா? விசுவோட முகத்தில் உடனே ஒரு இறுக்கம். ஏய், என்ன உடனே டல் ஆயிட்டீங்க? காதல்னா இதெல்லாம் சகஜம். நம்ம காதலில் த்ரில் இல்லையேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது எப்படி நீ வருத்தப்படலாம் அப்படின்னு உங்கள் வேங்க பொண்ணியாக பார்த்து இப்படி ஒரு சூழ்நிலையை அமைச்சு கொடுத்துருக்கா அப்படின்னு அவள் எந்தவித கலக்கமும் குழப்பமும் இல்லாமல் பேசவும் அவனுக்கு அது ஆச்சரியமாக இருக்குது. அடுத்து எப்போ வருவ அப்படின்னு கேட்டான். எப்போ வருவ இல்லை, எப்படி வருவேன்னு கேளுங்க. சரி சொல்லு. இந்த 10 நாளை விட்டுடுங்க. நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க. இந்த சாவு காரியங்களோட அலை ஓயட்டும். 11ஆவது நாள் காலையில் கை நிறையா பெயிண்ட் டப்பாவோட ஆர்கிடெக்ட் சம்மந்தமான புத்தகங்களோட என் வேலைக்காரி வசந்தியோட கான்ட்ராக்டில் வேலை பண்ணுற மாதிரி உள்ளே நுழைஞ்சிடுறேன். ஓகே, உன் வீட்டை எப்படி சமாளிப்ப? அப்பாவை ஈஸியாக சமாளிச்சிடுவேன். அதிகபட்சம் ஒரு வேளை சாப்பிடாம அழிச்சாட்டியம் பண்ணாலே போதும். ஊட்டியோ கொடைக்கானலுக்கோ போயிட்டு வான்னு அமுச்சிடுவார். அப்போது ஊட்டி போயிட்டு வரதா சொல்லிட்டு இங்கே வரப்போறியா? அப்படி தான். ஆனால் ஊட்டி போய் கூட கொஞ்சம் டேஞ்சர். அப்பா பார்க்கணுன்னு நினச்சா உடனே கிளம்பி வந்துடுவார். அதனால் காஷ்மீர் சிம்லான்னு போய்க்கு கொஞ்சம் ரேஞ்ச் மாறினாலும் மாறும் அப்படின்னு சொல்கிறான். ஆல் தி பெஸ்ட் அர்ச்சனா. ஆனால் 10 நாள் இடைவெளி இருக்கேன்னு தான் கவலையாக இருக்குது அப்படின்னு அவன் சொன்ன வினாடி கடிகாரத்தை பார்த்தவ, சரியாக 67 நிமிஷத்துக்கு முன்னால் நீங்கள் என்னை துரத்துன்னு துரத்துனீங்க. இப்போ என்னடானா உருகுறீங்க. சரியான கிறுக்கையா நீ அப்படிங்கிறா. என்னதான் பதட்டம் இல்லாமல் அமைதியாக இருக்க மாதிரி காட்டிக்கிட்டாலும் அர்ச்சனாவோட கண்களோட ஓரத்தில் அளவாக தேங்கின கண்ணீர் துளி. அர்ச்சனா, என்னது? நீயா அழற? நானும் ஒரு பொண்ணு தானே விசு. என்னதான் பேசினாலும் எனக்குள்ளேயும் பயம் தடுமாற்றம் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னவ மெல்ல சகஜ நிலைமைக்கு திரும்புறா. 2 பேரும் தர்பார் மண்டபத்துக்கு வராங்க. அங்கே கஜேந்திரன் சவமாக இருந்த படுக்கை அலங்காரமாக வைக்கப்பட்டிருந்துச்சு. அதோட தலைமாட்டில் கஜேந்திரனோட ஆள் உயர புகைப்படம். அதுக்கு முன்னால் ஊதுபத்தியோட புகைச்சலான அட்டகாசம். ஒரு பக்கம் அடக்கமாக எரிஞ்சிக்கிட்டு இருந்தது அகல் விளக்கு. 2 பேரும் அங்கே போய் கொஞ்சம் நேரம் நின்னாங்க. உங்கள் மேலே ஆன மிஸ்டர் கஜேந்திரன், இனி சதிங்கிற சாபம் இந்த சமஸ்தானத்தில் செல்லாது அப்படின்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டா அர்ச்சனா. 2 பேரும் திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. எதிரில் வர்றாரு தில்லை நாயகம். இளைய மகாராஜா, ஒரு முக்கியமான விஷயம். என்ன? துரதிருஷ்டவசமாக நம்ம எல்லையில் யாரோ ஒருத்தன் மாடு முட்டி இறந்துட்டான். போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணால் எஸ்பி இழுத்தடிக்காமல் கேஸை க்ளோஸ் பண்ணிடுவார். ஒரு பெரிய விஷயத்தை இவ்வளோ சாதாரணமாக சொல்கிறீங்களே. முறைப்படியே எல்லாம் நடக்கட்டும். நீங்கள் போய் வேலையை பாருங்கள். விசுவோட பதில் அர்ச்சனாக்கு லேசாக எரிச்சலை தருது. விசு, அவங்க போக்குக்கு போங்க. மர்மம் என்னன்னு தெரிகிற வர நாம் நிமிரக்கூடாது அப்படின்னு காதோரமாக கிசுகிசுக்கிறான். சரி சரி, நான் ஃபோன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க தொடங்கினா விசு. தில்லைநாயகம் அர்ச்சனாவை வெறிச்சு பார்த்தார். முகத்தில் ஏகப்பட்ட உணர்ச்சி மாற்றங்கள். விசுவும் அர்ச்சனாவும் கொஞ்சம் தூரமாக போகவும் ஃபோனை எடுத்தவர் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாரு. சார், நான் தில்லைநாயகம் பேசுகிறேன். கேஸை நீங்கள் முறைப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டாரு இளைய மகாராஜா அப்படின்னு சொல்கிறாரு. நடந்தது ஆக்சிடெண்ட் தானே, நீங்கள் என்ன பொய்யா சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்ட போலீஸ்கிட்ட, இல்லை சார், இந்த சமஸ்தானத்தில் வர வர என்னெல்லாமோ நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் இங்கே வந்து விசாரிக்க வேண்டியதை விரிவாகவே விசாரித்து கேஸை நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு போகிறாரு. அப்போது எதிரில் 100 கோடி கூட்டத்தை சேர்ந்த சாமி கண்ணுங்கிறவன் அவரை நோக்கி வரான். ஐயா, என்ன சாமி கண்ணு? நம்ம பாண்டிக்குட்டி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குதுங்க. மதுரைக்கு கொண்டுக்கிட்டு போய் காட்டினா உசுறு பொழப்பான் போல தெரியுது அப்படின்னு சொல்கிறான். சரிவா போவோம் அப்படின்னு அவனை அழைச்சிட்டு சமஸ்தானத்துக்கு வெளியில் ஒரு புதுசாக ஒரு வேன்கிட்ட நின்றுக்கிட்டு இருந்த டிரைவர்கிட்ட வராரு தில்லைநாயகம். வண்டியை மதுரைக்கு எடுக்கணும், பாண்டிக்குட்டியை தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு.
வித்தியாசமாக ஒரு மூங்கில் தூளியில் பாண்டிக்குட்டியை வச்சு தூக்கிட்டு வராங்க 2 பேர். என்னையா வண்டியை எடு டிரைவர்கிட்ட கத்துனாரு தில்லைநாயகம். மன்னிக்கணுங்க, என் உத்தரவு இல்லாமல் வண்டியை வெளியே எடுக்கக்கூடாதுன்னு அக்கௌண்டன்ட் சொல்லியிருக்கிறார். நான் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அர்ச்சனாவோட காரு அந்த இடத்த தாண்டி போயிட்டு அந்த வித்தியாசமான மூங்கில் தூளியை பார்த்துட்டு ரிவர்ஸில் திரும்பி வர்றா. வந்தவ விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, வாங்க என் கார்லேயே போகலாம், நான் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னா. பாண்டிக்குட்டியை பக்குவமாக பின் சீட்டில் படுக்க வச்சு அவனோட தலைமாட்டில் ஒருத்தனும் கால் மாட்டில் ஒருத்தனுமா ஏறிக்க முன் சீட்டில் தில்லைநாயகம் ஏறிக்கிட்டார். கார் சீரத் தொடங்குனுச்சு. பால்கனியில் பார்த்துட்டு இருந்தவனோட முகத்தில் சிந்தனை கோடுகள். பாண்டிக்குட்டியோட நிலைமையை உணர்ந்து காரை காற்று மாதிரி செலுத்தினா அர்ச்சனா. வளைவுகள்லாம் கார் அவங்கள பயமுறுத்தினபடி வளைஞ்சு பறந்தது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது முதல் கார் சவாரி அப்படிங்கிறதுனால, டேய் நம்ம ரேக்லாவோட எவ்வளோ வேகமாக போகுது பாருடா இந்த காரு அப்படிங்கிறான் ஒருத்தன். ரேக்லாவோட நம்ம டிராக்டரே வேகமாக போகுமேடா பிஸ்கோத்து, இதை சொல்ல வந்துட்ட அப்படிங்கிறான் அடுத்தவன். அர்ச்சனா ஆச்சரியப்படுறா. என்ன சார், முன்ன பின்ன இவங்க கார்லேயோ பஸ்லேயோ போனது இல்லையா? இவங்கன்னு இல்லை மேடம், இந்த 100 கோடி கூட்டத்தில் உள்ளவங்க பாதி பேருக்கு மேலே சமஸ்தான எல்லையே தாண்டினது கிடையாது. ஏன் அப்படி? எல்லாம் ஒரு கட்டுப்பாடு தாங்க. புரியலையே. நான் சொல்கிறேன் மேடம், இவங்க அடிமை குடிங்க, ஆனால் இவங்களை அப்படி கூப்பிடக்கூடாதுங்கிறனால 100 கோடி கூட்டம்னு கொஞ்சம் முலாம் பூசி கூப்பிட்டுக்கணும். நல்லா உழைப்பாங்க, விசுவாசிங்க. இந்த அரண்மனையோட பளபளப்புக்கு பாதி காரணம் இவங்க தான். வெளியில் பொண்ணு எடுக்க மாட்டாங்க, பொண்ணு கொடுக்கவும் மாட்டாங்க. இவங்களோட முதல் கடவுள் வீரநாட்டார் தான். அவர் சொல்கிறத தான் கேட்பாங்க. அதே போல் சமஸ்தான ராஜாவும் ராணியும் சொல்கிறத வேத வாக்காக எடுத்துக்குவாங்க. இந்த கூட்டத்தில் நண்டு வடாகன்னு கொஞ்சம் விழிப்பான ஆள். எப்படியோ 4 எழுத்து எழுத படிக்க தெரிஞ்சுக்கிட்டு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டான். வெள்ளைக்காரங்களையும் எதிர்த்தான். நண்டு வடாகனை போலீஸ்காரங்க வெளுத்து கட்டிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அப்போதைய ராஜா வேங்கை ராஜரூபசேகர கோட்டைப்புறத்தார் காதுக்கும் அந்த செய்தி வந்தது. ஜில்லா கலெக்டர் ராஜாவை பிடிச்சு ஒரு வாங்கினார். ராஜாவும் உடனே நண்டு வடாகனை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டார். அன்னைக்கு போட்ட சட்டம் தான், ஒரு பயலும் சமஸ்தான எல்லையை தாண்டக்கூடாதுன்னு. இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. இந்த தலைமுறையை சேர்ந்தவங்க கொஞ்சம் பேர் மட்டும் அப்பப்போ வெளியில் போயிட்டு வருவாங்க. இப்போ இருக்கிற ராஜாவோட மனசு தங்கம், அதனால் இதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னவர், ஆமாம் நீங்கள் யார் மேடம், உங்களுக்கு எப்படி இந்த சமஸ்தானத்தோட பழக்கம்? நான் அர்ச்சனா, நான் ஒரு ஆர்டிஸ்ட்டும் கூட. அரண்மனை ஓவியங்களில் சிலது பழுதாயிடுச்சாமே, அதான் புதுப்பிச்சு தரலான்னு வந்தேன் அப்படின்னு சர்வசாதாரணமாக ஒரு புருடா விடுறா. தில்லைநாயகம் மட்டும் கொஞ்சம் யோசனையாக இருந்தார். என்ன சார் யோசிக்கிறீங்க? அரண்மனையில் ஓவியங்களை புதுப்பிக்கிற விஷயம் எனக்கு தெரியாதே, அதான் யோசித்தேன். உங்களுக்கு எதுக்கு தெரியணும்? நீங்கள் யார்? எனக்கு தெரியாமல் சமஸ்தான காரியங்கள் எதுவுமே நடக்காது மேடம். நான் தேவரோட பிஏ. யார் சார் அந்த தேவர்? தேவரையா யாருன்னு கேட்டீங்க? தெரியல, அதான் கேட்டேன். ஏன்னோ தில்லைநாயகத்தோட முகம் பாறை மாதிரி இறுகி போயிடுச்சு. என்ன சார் பதிலே காணோம்? நிமிண்டுனா அர்ச்சனா. தேவரை பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா அவர் ஒரு தெய்வம், விசாலமாக சொல்லணும்னா இன்னைக்கு முழுக்க சொல்லலாம் அப்படின்னாரு. சமஸ்தானத்துக்கு அவர் என்ன உறவு? அந்த காலமாக இருந்தால் ராஜகுருன்னு சொல்லலாம். இந்த காலத்தில் அப்படி சொன்னால் சிரிப்பாங்க. ரொம்ப பேர் சமஸ்தானம்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, கோட்டைப்புறத்து வீடுன்னு தான் சொல்கிறாங்க அப்படின்னாரு. அர்ச்சனா அதுக்கு மேலே எதுவும் கேட்கல. ஒருவேளை அவங்க தன்னை வேறு விதமாக நினச்சிடக்கூடுமோ அப்படின்ற ஒரு எச்சரிக்கை உணர்ச்சியோட அதோடு நிறுத்திக்கிறான். அர்ச்சனாவோட காரு மதுரைக்குள்ளே நுழையுது. இவனை ஒரு நர்சிங் ஹோமில் அட்மிட் பண்ணணும், நல்ல நர்சிங் ஹோமுக்கு கொண்டுட்டு போங்களேன். அவளும் கார்த்திகா நர்சிங் ஹோம்குள்ளே காரை நிறுத்துறா. என் கிளாஸ்மேட்டோட அக்கா வசுமதி தான் இங்கே டாக்டராக இருக்காங்க, நல்லா பார்த்துப்பாங்க அப்படிங்கிறா. பாண்டிக்குட்டியை ஸ்ட்ரெச்சரில் ஏற்றுறாங்க. கொஞ்சம் டெஸ்டெல்லாம் பண்ணிவிட்டு அட்மிட் பண்ணி குளுக்கோஸ் ஏற்றுறாங்க. மிஸ்டர் தில்லைநாயகம், இனி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, துணைக்கு அவங்க 2 பேர் இருக்கட்டும், நீங்கள் கிளம்புறதுனா கிளம்புங்க அப்படின்னா அர்ச்சனா. தில்லைநாயகம் கொஞ்சம் தயங்கினார். ஒரு 4 நாள் அவங்க இங்கே தங்க வேண்டியிருக்கோம், எனக்கு வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறா அர்ச்சனா. உடனே தில்லைநாயகம் வந்த அந்த 2 பேர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு, ஜாகிரதையாக பார்த்துக்கங்கடா, நான் நாளைக்கு வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லவும், வாங்க உங்களை என் கார்லேயே பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு அவரை பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணுறேன். அண்ணா நகரில் ஒதுக்குப்புறமாக இருந்த ஒரு இடத்துல பளபளப்பான பங்களாக்குள்ளே அர்ச்சனாவோட கார் நுழையுது. கதவை திறந்து விடும்போது கூர்க்கா லேசாக முறைச்சான். என்ன துக்காராம் முறைக்கிறேன்? ஒன்றும் இல்லைம்மா, உள்ள ஐயா குதிச்சுட்டு இருக்கிறார். யாரை கேட்டுட்டு அவள் காரை எடுத்துகிட்டு வெளியில் போனா, போய் எவ்வளோ நேரமாச்சுன்னு
ஒரே சத்தம். அப்பா என்ன விரல் சூப்பரை பாப்பான்னு நினச்சிட்டாரா? ஐம் அ கரேஜியஸ் உமன் அப்படின்னு முணுமுணுத்துக்கிட்டே உள்ள நுழைஞ்சா. அங்கே ஹாலில் அந்த டீப்பாய் மேலே இருந்த பார்சலை பார்த்து அங்கே இருந்த வேலைக்காரங்கிட்ட இது என்ன பார்சல் அப்படின்னு கேட்குறா. கொஞ்சம் முந்தி ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனார், உங்களுக்கு தான்னு சொன்னார் அப்படின்னு சொல்லவும் ஆச்சரியத்தோட அதை கையில் எடுத்து பிரிக்க ஆரம்பிக்கிறா. பிரிக்க பிரிக்க அடுக்கு பாத்திரம் போல் வந்துக்கிட்டே இருந்தது. கடைசியாக ஒரு ரோஜாப்பூ, ஒரே ஒரு ரோஜாப்பூ. அதுக்கு கீழே ஒரு கடிதம். கடிதத்தை பிரிக்கிறா. வேண்டாத விஷயங்களில் தலையிடாதீங்க, வேணுகான இளமையில் விதவையாகாதீங்க, சாபமும் பாவமும் வேத ரகசியங்கள், ஞானிகளுக்கும் எட்டாத உலக அதிசயங்கள், பூத்திருக்கும் இந்த ரோஜா போல என்றும் வாழ வாழ்த்துகிறோம். அதான் அந்த லெட்டரில் எழுதியிருந்தது. இதோட தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ.